நாட்கள் எல்லாம் இனிமே வர்ற குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்குமோ என்னமோ தெரில. பம்பு செட்டில் குளித்து அந்த தண்ணி போட்டு அப்படி கிணத்து தண்ணிக்கு தான் அப்போல்லாம். அந்த நாட்கள் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சுதந்திரமும் அந்த இதுவும் இல்லை. நாங்கள் அவ்வளோ ஒரு இயற்கையோடையே அவ்வளோ ஒரு நன்மையான காலங்கள் அது. காட்டில் விளைஞ்சிருக்கிற அந்த செடிகள் கொடிகள் எல்லாம் உண்மையிலேயே அதெல்லாம் சொல்கிறதுக்கு இன்றைக்கி அந்த மாதிரி காட்சிகள் கிடைக்கவே கிடைக்காது. பூத்து குலுங்குற அந்த செடிகளும் மரங்களும் அதிகாலையில் பார்த்துக்கிட்டேன்னு வயல்வெளிகளில் வேலைகள் செய்யும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கும். இதெல்லாம் நேச்சுரலாக நாங்கள் அனுபவித்த உண்மைகள். அந்த நெல்லங்காட்டில் அந்த பயிர்கள் விளைஞ்சி இருக்கும்போது அந்த பனியில் நாங்கள் போகும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும். அடடா, அதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்த்தா எங்கேயாவது வெள்ளாமைகள் இருந்தால் கூட எனக்கு வேறு எந்த ஒரு காட்சிகளை பார்க்குறதுக்கு கூட பிடிக்காது. அந்த மரம் கொடிகளோடவே நாங்கள்லாம் ஊறி போனதுனால அதை ரசிக்கிறதுக்கு தான் தோணும். பசுமையான மரங்கள் செடிகள் இருந்தாலே எனக்கு வேறு காட்சிகள் எதுவும் பெருசாக தோணாது. அந்த மாதிரி ஒரு ஒரு இதுகளை ரசிப்போம். இயற்கையோட இதுகள் விளைவுகள். ஒரு மரம் செடிகள் கொடிகள் கூட நம்மளுக்கு பயன் இல்லாமல் போனதே இல்லை. அதே போல் எனக்கு இன்றைக்கும் பெரிய அதிர்ஷ்டம் எதுன்னு கேட்டால் கொஞ்சோட இடம் கொடுத்தா கூட அதை பயனுள்ளதாக ஆக்கி அதை பார்க்கணுங்கிறது என்னோட இது. சொத்து சுகம் எல்லாத்த விட நான் செடி கொடிகளை வச்சு அந்த மரங்கள் கொடிகள் செடி வளருது அப்படின்னாலே எனக்கு அது மேலே அவ்வளோ பிரியம். அது பாதுகாப்பாக வளர்த்து அதை கண்ணை போல் பொத்தி பொத்தி வளர்த்து அந்த இதில் ஒரு விளை வைக்கிறது அவ்வளோ சந்தோஷம். அதை விட வேறு சந்தோஷம் பெருசாக நம்ம இந்த பூமியில் காண முடியாது. ஆனால் எங்களோட திருப்தி அதுதான். 3 மாதத்துக்குள்ளே ஒரு நமக்கு வருமானம் அதிகமாக இதில் போய் 10 ரூபாய்க்கு வாங்கிக்கலாமே 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாமே அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனாலும் எங்கள் அம்மாவும் அப்படி தான், நானும் அப்படி தான். எங்கள் அம்மா என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை பூராமே நாங்கள் விவரமாக இருந்து பார்த்து ஒவ்வொன்றையும் அவ்வளோ இதாக கற்றுக்கிட்டோம். அன்றைக்கி விவசாய பூமியில் எல்லாத்தையுமே எங்களோட அனுபவம் அவ்வளவு ஒரு நன்மையாக இருக்கும். எங்களுடைய